நீங்கள் கேட்கவிருப்பது புதுச்செருப்பு கடிக்கும். எழுதியவர் ஜெயகாந்தன். ஒலி வடிவில் வழங்குபவர் டி. ரவிசங்கர். அவள் முகத்தில் அரைகிற மாதிரி கதவை தன் முதுகுக்குப் பின்னால் அரைந்து மூடிவிட்டு வெளியில் வந்து நின்றான் நந்தகோபால். கதவை மூடுகிற வரை எங்கு போக வேண்டும் என்றோ, எங்காவது போக வேண்டுமா என்றோவெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. அவள் மீது கொண்ட கோபமும், தன்னை அவமதிக்கிற மாதிரி தனது உணர்ச்சிகளை அசட்டை செய்துவிட்டு சுவரோரமாக திரும்பிக் கொண்டு தூங்குகிற அவளுக்கு துணையாக விழித்துக் கொண்டிருக்கிற, ஏன் படுக்கவில்லையா என்று அவள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கிடக்கிற அவமானம் தாங்க மாட்டாமல்தான் அவன் வெளியில் வந்து கோபமாக கதவை அரைந்து மூடினான். அவள் நிஜமாகவே தூங்கியிருந்தால் இந்தச் சத்தத்தில் விழித்திருக்க வேண்டும். இந்தச் சத்தத்தில் பக்கத்து போர்ஷன்காரர்கள் யாரேனும் விழித்துக் கொண்டு விட்டார்களோ என்று தனது செய்கைக்காக அவன் அவமானத்தோடு அச்சம் கொண்டு இருளடர்ந்த அந்த முற்றத்தில் மூடியிருக்கும் எதிர்போர்ஷன் கதவுகளை பார்த்தான். உள்ளே விடிவிளக்கு எரிவது கதவுக்கு மேலுள்ள வெண்டிலேட்டர் வழியாய் தெரிந்தது. டேபிள் ஃபேன் சுற்றுகிற சத்தம் கும்மென்று ஒலித்தது. மணி 11 இருக்கும். கைகடிகாரத்தை பார்த்தான். இருட்டில் தெரியவில்லை. எங்காவது போய்விட்டு விடிந்த பிறகு வந்தால் என்ன என்று அவனுக்குத் தோன்றியது. எப்படி கதவை திறந்து போட்டுவிட்டு தனிமையில் இவளை விட்டுப் போவது என்ற தயக்கமும் ஏற்பட்டது. அவள் வேண்டுமென்றே அடமாக படுத்துக்கொண்டு அழும்பு செய்கிறாள் என்று மனத்துக்குப் புரிந்தது. அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. தன்மீதே ஒரு பரிதாப உணர்ச்சி தோன்றியது. இதெல்லாம் தனக்கு வீண் தலைவிதிதானே என்று மனம் புழுங்கிற்று. தானுண்டு, தன் வேலையும் சம்பாத்தியமும் உண்டு என்று சுதந்திரமாகத் திரிகிற வாழ்க்கையின் சந்தோஷத்தை அல்லது வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தவனை, அப்படியே வாழ்ந்து விடுவது என தீர்மானித்திருந்தவனை, இந்த கல்யாணம், பெண்டாட்டி, குடும்பம் என்றெல்லாம் இதில் ஏதேதோ பெரிய சுகம் இருப்பதாகவும், மனுஷ வாழ்க்கையின் அர்த்தமே அதில் அடங்கி இருப்பதாகவும் கற்பித்துக் கொள்கிற பைத்தியக்கார தனத்தில் சிக்க வைத்த அந்த சைத்தானின் தூண்டுதலை எண்ணிப் பார்த்த பெருமூச்சுடன் வீட்டிற்குள்ளும் போகாமல் வெளியேயும் போகாமல் வாசற்படியில் அமர்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு இருளும் நட்சத்திரமும் கவிந்த வானத்தை பார்த்தான். அந்தச் சைத்தான் என்ற முனகலில் அவனுக்கு கிரிஜாவின் நினைவு வந்தது. அவள் எவ்வளவு இனியவள்! Sample complete. Ready to continue?